ஹல்லேலூயா. லைவ் ஆன் பண்ணிட்டியாப்பா? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ கிருபை ஜெப வீட்டின் அங்கங்களாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. எசையா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ 45ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்ன பண்ணுவாரா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யாருக்கு சொல்றார் அப்படின்னா, கோரேசுக்கு கர்த்தர் இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா வாசிக்க. 45:1 வாசிக்க கேட்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இதை யாருக்கு சொல்றாருன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த கோரேசுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினாலே இந்த வாக்கியங்கள் உனக்குள்ளவும் நிறைவேறும்படி இந்த மாதத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்க பாதி கூட்டத்தை காணல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. அல்லேலூயா. அங்க கோரேசுன்னு இருக்குது இல்ல, அந்த இடத்துல மட்டும் உங்க விரலை வச்சு மறைச்சிட்டு உங்க பேரை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு முன்பாக உங்க பேரை சொல்லி வாசிங்க பாப்போம். ஒவ்வொருத்தரா இல்ல கூரசா கூட நீங்க வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின அந்த பேர் சொல்லும் போது மட்டும் ஏன் டம்மி ஆயிருங்க எல்லாரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கும் போது அப்படியே திடீர்னு நல்லா வாசிக்கிறீங்க, உங்க பேர் வரும்போது மட்டும் லாவண்யமாக்கிடுவாங்க. அப்படியே எப்படி ஆயிருது? அங்கதான் போல்டா பேசணும் நாம. அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு முன்பாக அப்படிங்கிறத யாரை கீழ்படுத்துவாரு? ஜாதிகளை கீழ்படுத்துவார். நல்லா கவனிங்க. உனக்கு முன்பாக ஜாதிகளை கர்த்தர் கீழ்படுத்துவார். அடுத்ததா ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜாக்கள் யாருமா? ராஜாக்கள் யாரு? ஒன்று, நமக்கு மேல இருக்கிறவங்க, அதிகாரத்தின் மேல இருக்கிறவர்களுக்கு கூட உன் பேரை கேட்ட உடனே இடுப்புல துணி நிக்காதான். சில காரியங்கள்லாம், சிலர்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, சிலர் விருந்தாளிகள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க இடுப்புல என்ன நிக்காத? துணியே நிக்காது. இப்படி ஓடுவாங்க, அப்படி ஓடுவாங்க. இல்ல ஓடி போய் என்ன செய்வாங்க? அதை ராத்திரி பார்த்தேன் நான். அல்லேலூயா. சிஸ்டருக்கு என்ன நிக்கல? இடுப்புல துணியே நிக்கல. இதை செய்யறதா, அதை செய்யறதா, அதை பண்றதா, இதை பண்றதா, பசங்கெல்லாம் பாக்குறதா. அல்லேலூயா. சில பேர்லாம் வீட்டுக்கு போயிட்டா இப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா. அப்போ ராஜாக்களுக்கு உன் பேரை கேட்டு நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டா, இல்ல அவங்க இடத்துக்கு நீ போனா அவங்களுக்கு என்ன நிக்காதா? அல்லேலூயா. இடுப்புல துணியே நிக்காம உனக்கு தேவையானவைகள் எல்லாம் செய்கிறதற்கு என்ன செய்வாங்க?
ஓடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா பாருங்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அல்லேலூயா. நல்லா கவனிட்டு பாருங்க, வாசல்களை பூட்டப்படாதிருக்க ஆண்டவர் என்ன செய்யறாரா? பெண்களை கதவு உடைக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு முன்னாடி நாம போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத இடம் வெண்கல கதவு. அதை உன்னாலே என்னாலே என்ன செய்ய முடியாது, அசைச்சி கூட பார்க்க முடியாது. வெண்கல கதவு போன்ற தடைகளை கூட நீ போய் நிற்கிற பொழுது அந்த கதவை கர்த்தர் முறிக்கிறார், அதை உடைக்கிறார். அல்லேலூயா. அது என்ன செய்யறாரு? ஆண்டவர் உடைக்கிறாருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்கு எதுவெல்லாம் வெண்கல கதவுன்னு நினைக்கிறியோ, வாசல்கள் உனக்கு எதிராக திறந்திருக்கும்படி கர்த்தர் அந்த தடையை வெண்கல கதவாக இருந்தாலும் கூட அதை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன்மேல் இரக்கமாய் இருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி அப்படிப்பட்டதான வலுவான கதவையும் உடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா வரல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவு உடைக்கணும்னா என்ன செய்யணும்னா அதுக்கு போடப்பட்டிருக்கிற இருப்பு தாழ்வால முறிக்கணும். அல்லேலூயா. அடுத்ததா என்ன வருது? அந்த வெண்கல கதவு தான், அதை உடைச்சிட்டா முழுசா ஓப்பன் ஆகாது. வெண்கல கதவு உடைச்சிட்டா அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். உடைக்க முடியும், ஆனா முறிச்சாதான் அது முழுசா ஓப்பன் ஆகும். அப்படி முழுசா ஓப்பன் ஆனாதான் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம் தெரியும். அல்லேலூயா. எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா உடைச்சா பாதி தான் உடையும், மீதி உடையாது. அப்போ இருப்பு தாழ்பால் மாதிரி என்ன தடை இருக்குதோ அதை கர்த்தர் உடைக்கிறார். ஒருவேளை நான் சொல்றேன், சத்தியத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உன்னுடைய சிந்தையில போராட்டம் இருக்குமானால், சத்தியத்தின் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் போராட்டத்தை கர்த்தர் முறிக்கிறார். அல்லேலூயா. உன் போராட்டத்தை கர்த்தர் முறிக்கிறாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இவைகளை எல்லாம் ஆண்டு உனக்கு செய்யறாருன்னா, அவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு இல்லையா? இப்போ அவருக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது? எல்லாம் முறிந்தோடினது. பிசாசின் தந்திரங்கள் முறிந்தோடப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய எல்லா சத்துருக்களின் வெற்றியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் உறிஞ்சிக்கிட்டார். அல்லேலூயா. உறிஞ்சி எடுத்துட்டார். அவனுடைய வெற்றிகளை எல்லாம் தனது வெற்றியாக கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, அதே அபிஷேகம் தான் கர்த்தர் இன்னைக்கு மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் தான் இன்றைக்கு உண்மையிலேயும் எம்மேலையும் இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எலியாவின் அபிஷேகம் வேணும்னு நம்மளாம் நினைக்கிறோம் இல்ல, எலியாவின் அபிஷேகம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகமே இன்றைக்கு உன்னையும் என்னையும் கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, உனக்கு ஒரு தேற்றாரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கர்த்தர் கண்டித்து உணர்த்துவாருன்னு. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியாவை காட்டிலும் பெரியவர். அவர் தான் சொல்றாரு, உனக்கு முன்பாக நிற்கிற வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்கால்களை முறிப்பேன். ஏன்னா என் பிள்ளைகள் நடந்து போகிற பொழுது எந்த தடையும் வரக்கூடாது. எப்பேற்பட்ட இருப்பு தாழ்பால்களாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமை உள்ள வெண்கல கதவாக இருந்தாலும் அவனுக்காக அவளுக்காக நான் முறிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அவனுக்காக முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, கோரேசை பார்த்து நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத.
நீ பயந்து முறிந்தோடுகிறதற்கு நீ ஒன்றும் பிசாசினுடைய பிள்ளை இல்லை. நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிற என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறீங்க எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கணும். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. நீ நானாது, நீ லட்சியம் அடைவதில்லை. அல்லேலூயா. உன் நிந்தையை நீ நினையாதிருப்ப. அல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் விதவைகளுக்கு வருகிற நிந்தையை போல அநேகருக்கு வந்தது உண்டு. யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? பயங்கரமான வார்த்தைகளினாலே அவர்கள் காயப்பட்டிருப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த காலத்துல விதவை ஆயிட்டாக்கா என்ன செய்ய முடியும்னா மொட்டை அடிக்கணும். நீங்க ஆயிரூட்டுகளுக்கெல்லாம் போய் பாருங்க, மொட்டை அடிச்சிடணும். மொட்டை அடிச்சுட்டு வெள்ளையா ஒரு புடவை குத்துருவாங்க. இந்த அம்மா எதிரில் போனாங்கன்னா ஐயோ முண்டிச்சு வந்துட்டான், சகுனம் சரியில்லைன்னு சொல்லி ஓரமாக போயிடுவாங்க. அதே மாதிரி வாழா வெட்டியா வந்த பெண்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்டதான பயங்கரமான நிந்தையை கூட என் ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ லட்சியம் அடைவதில்லை. உன் வாலிபத்துல நீ அடைந்த நிந்தைக்கு விரோதமாக என் ஆண்டவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமா உனக்கு எது தடையாய் இருக்கிறதோ, உனக்கு எது வெண்கல கதவாய் இருக்கிறதோ, உனக்கு எது இருப்பு தாழ்பாலாய் இருக்கிறதோ அவைகளை முறிக்கும்படி, அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி உனக்கு முன்னே அவர் போகிறார். வாசிக்கிறீங்களா? 45ஆம் எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாருமா? உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலா உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு, உன்னுடைய நாணத்துக்கு பதிலா கர்த்தர் உனக்கு ஆனந்த களிப்பை கொடுக்கிறதற்கு அவர் உனக்கு முன்னாடி போறாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் வர்ற முன்னாடி என்ன வண்டி வரும்? சைரன் வச்ச வண்டி பாதுகாப்புக்கு முன்னாடி வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் எப்படி பார்க்கிறாரா? அல்லேலூயா. என் பிள்ளை வரான், அவனுக்கு வாசல் திறந்திருக்கணுங்கிறதுக்காக இருப்பு தாழ்கால்களை முறிக்கிறதற்கு உனக்கு முன்னே அவர் போகிறார். அல்லேலூயா. உனக்கு முன்னே அவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி. அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனே, நீ அறியும்படிக்கு நான் இதை செய்கிறேன். யார் அறியணும்? இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். அல்லேலூயா. உன் வாலிபத்தில் அடைந்த நிந்தைக்கு தக்கதாக ஆண்டவர் உனக்கு ஆனந்த களிப்பை கொடுக்கிறதற்கு, உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறதற்கு, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறதற்கு, வெண்கல கதவை உடைக்கிறதற்கு, ஒளிப்பிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்கிறதற்கு அவர் உனக்கு முன்னே போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்திருந்து அவரையே நோக்கி பார்க்கிற உனக்கு கர்த்தர் இந்த வாக்கியங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த வார்த்தைகள் உனக்குள்ள நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு கற்பனையை உனக்கு கொடுக்கிறார். என்னை நோக்கி பார்த்து, இங்க அதான் சொல்லி இருக்கிறது, நானே உனக்கு தேவன் என்று அறியும்படி. வேற ஒருத்தரும் உனக்கு தெய்வம் இல்லை, வேற ஒருத்தரும் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர்கள் இல்லை. உன்னை மேன்மைப்படுத்துகிறதற்கு நான் ஒருவனே இருக்கிறேன். அல்லேலூயா. வேற யாரும் உனக்கு இல்லை, உன் வீட்டுக்காரன் கிடையாது உன்னை மேன்மைப்படுத்த முடியாது, உங்க அப்பனும் ஆத்தாலும் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு குற்றம் இருக்குதா சாட்டிட்டு 4 சாத்து சாத்தலாமான்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைங்க உன்னை கைவிட்டுருவாங்க. அல்லேலூயா. உன் கூட பழகினவங்க உனக்கு துரோகம் பண்ணுவா, உன் கூட இருந்தே உனக்கு குழி பறிச்சுட்டு உன்னை எப்படா தள்ளலான்னு பார்ப்பான். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ என்னை அறியும்படிக்கு, உன்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் நான் என்று நீ அறியும்படி, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணின தேவன் நான் என்று அறியும்படி உனக்கு முன்னே போகிறேன். அல்லேலூயா. யாருக்கு முன்னால? உனக்கு முன்னாடி போறாரு. ஏன்னா உனக்கு வருகிற ஆபத்து அவருக்கு முதல்ல வரட்டும். அல்லேலூயா. சில தகப்பன்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மா விழுந்தப்ப கூட அவங்க அப்பா சொன்னாரு, எனக்கு எதுனா ஆயிட்டா கூட பரவாயில்லம்மா, உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு என் ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. யாருடைய அன்பு? தகப்பனுடைய அன்பு ஆண்டவருக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். ஆனால் தடைகளை உடைக்கிறதற்கு என் ஆண்டவர் மட்டும்தான் வர முடியும். உனக்கு தகப்பனை கொடுத்ததே யார் தான்? என் ஆண்டவர் தான். உனக்கு தாயையும் தகப்பனையும் நண்பர்களை எல்லாருக்கும் உனக்கு நன்மை செய்யும்படி நீ இந்த உலகத்தில் மனிதர்களை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் உனக்கு உறவுகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவர்கள் மத்தியில நான் யார் என்று உனக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா. உன்னிடத்துல வந்து உனக்கு ஒரு நன்மை செய்யறாங்கன்னா அதற்கு ஒரு விலை இருக்குது. அல்லேலூயா. அவங்க உன்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க. உன்கிட்ட கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், மறுமனையாட்டிகளா இருந்தாலும், மருமகள்களா இருந்தாலும், மருமகன்களா இருந்தாலும், ஏதோ ஒன்றை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்து தான் உனக்கு நன்மை செய்கிறாங்க. யாரா இருந்தாலும். ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் அபிஷேகம் பண்ணினதற்கு எந்த காரணமும் இல்லை, உன்னை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன்னை நேசிக்கிற கர்த்தர் நான் என்று நீ அறியும்படியாக, உனக்கு சகாயம் செய்கிறவர் நான் என்று நீ அறியும்படியாக உனக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்கிறேன். இதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. வெண்கல கதவு எதுங்க? கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயமா பேசலாமா? கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் பேசலாமா? அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கான காரியங்களை பேசினேன். இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தி கொள்ளுகிறதற்காக பேசுகிறேன். அல்லேலூயா. வெண்கல கதவு உடைக்கப்பட வேண்டுமானால் வெண்கல கதவை உடைக்கிற அதிகாரம் உடையவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவருக்கு கீழ்ப்படியணும். இருளில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவருக்கு அவரையே நீ நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. 1, அவரை சார்ந்திருக்கணும். 2வது, அவரை நோக்கி பார்க்கணும். 3வது, அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் பேதுரு இப்படி சொல்லுவார், மனைவிமார்களே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களுடைய சொந்த கணவருக்கு கீழ்ப்படி, பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் தகப்பனுக்கு. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா தான் வீட்டுக்குள்ள என்ன வருது, சண்டை வந்துருது. அல்லேலூயா. விளங்குதா? அப்ப நல்லா கவனிங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறதற்கு. ஒன்று சொல்றேன்,
வெண்கல கதவு எதுன்னு இப்ப நான் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு வெளிப்பாடு சொல்றேன், கவனிங்க. பிசாசின் அதிகாரங்கள் வெண்கல கதவாய் இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு தடையது பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியைகள் உனக்கு முன்னாடி வெண்கல கதவா நிற்குது. உன்னுடைய ஆசீர்வாதங்களை, இன்னும் சொல்றேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வராம தடுக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர முடியாதபடி சில அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார், ஆனா அது தடையாய் நிற்கும். சிலருக்கு ஜெபிக்கிற அதிகாரமுடையவர்களா ஜெபிக்கிற வரம் கிடைக்கும், ஆனா அவங்களால ஜெபிக்க முடியாத தடை இருக்கும். அந்த தடை தான் வெண்கல கதவு. அல்லேலூயா. இது யார் கொண்டு வரானா? பிசாசு கொண்டு வரான். அல்லேலூயா. எதை சுட்டி காட்டி தெரியுமா? உன் பாவத்தை சுட்டி காட்டி, உன்னுடைய சாபத்தை சுட்டி காட்டி, உன்னுடைய இயலாமையை சுட்டி காட்டி உன்னை ஜெபிக்க விடாம பண்ணுவான். அல்லேலூயா. இந்த வெண்கல கதவை உடைக்க வேண்டுமானால், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டுமானால், நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை சார்ந்து இருக்கணும்? அல்லேலூயா. அவரையே சார்ந்திருக்கணும். ஆகினால்தான் யோவான்ல நாம வாசிக்கிறோம். என்னென்ன வாசிக்கிறோம்? கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் கொடிக்கு என்ன வரும்? வேரிலிருந்து நன்மை வரும். ஆமாவா? இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ யாரை சார்ந்து? நீங்கள் எல்லாரும் கொடிகளே, இயேசு கிறிஸ்துவே செடியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற பொழுது நன்மை உனக்கு வருமா, வராதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல கூட உனக்கு தடையாய் நிற்கிற அந்த வெண்கல கதவை ஆண்டவர் முறிக்க வேண்டுமானால் நீ யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனை சார்ந்திருக்கிறதற்கு நீங்க நானும் ஒப்புரவாகணும். ஒப்புரவாக மாட்டேங்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நேரா நாம நம்மை ஒப்புரவாக்குறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஐயா? பொய் சாட்சி சொல்றது தப்பா ரைட்டா? தப்பு. ஆமா தானே? இதை தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களா? பொய் சாட்சி சொல்றோன்னு தெரிஞ்சே அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனா தப்பு தானே? தெரியாம பண்றாங்க? தெரிஞ்சுதானே பண்றாங்க. வசனம் சொல்லுது, நீ களவு செய்யாதிருப்பாயாக. சரியா? தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்க. களவுன்னு எதை சொல்றாங்க? ஒருத்தருக்கு தெரியாம திருடுறது தான் களவு. ஆமாவா? ஆமா தானே? அது தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களா? தெரிஞ்சுதான் பண்றாங்க. எதுவும் தெரியாம பண்றது கிடையாது. எல்லாருமே எல்லா தவறுமே தெரிஞ்சே செய்யறாங்க. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்கதான புத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியாம யாரும் செய்யறது இல்லை. எல்லாருமே என்ன செய்யறாங்க? தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது அப்பவும் போய் சொல்றோம், ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள். என்னவா? தெரியாம பண்ணிட்டு ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்பாரு, டேய் உனக்கு தெரிஞ்சே தானடா பண்ண, அப்பட்டமா வந்து போய் புழுவுறியடா. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாருல்லம்மா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சு செஞ்சுட்டியா? ஆண்டவரே தெரிஞ்சுதான் செஞ்சுட்டேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு முழங்கால் போட்டு என்ன பண்ண? அதுக்கப்புறம் செய்யக்கூடாது. ஆமா தானே? அப்ப ஆவிக்குரிய காரியங்கள் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? நீ தெரிஞ்சே செஞ்ச பாவத்தை தெரியாம செஞ்சுட்டேன்னு வந்து ஆண்டுகிட்ட போய் சாட்சி சொல்ற பாரு. போய் சாட்சி சொல்ற பாரு. அங்க நிக்குது வெண்கல கதவு. இப்போ நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஆண்டவர்கிட்ட நான் மாஞ்சி ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், நான் ரத்தம் சிந்தி ஜெபம் பண்றேன், சாம்பல்ல ரட்டுடுத்தி ஜெபம் பண்றேன். ஒண்ணும் நடக்காது. வெண்கல கதவு வெண்கல கதவாக தான் இருக்கும். அது உடைக்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமை இறங்காது. ஏன்னா நீ என்ன பண்ற? ஆண்டவரையும் ஏமாத்தி நிற்கிற. புரியுதா?
அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏமாற்றுகிறதே யாருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்? பிசாசுக்கு பிளஸ் பாயிண்ட். ஒன்னே ஏமாத்தினுக்கிறான். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன். அவனுக்கு பேர் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். இவனுக்கு போய் சுகமாக்குகிற வல்லமையை கொடுக்கிற, இவனுக்கு போய் ஜெபிக்கிற வரம் கொடுக்கிறன்ற, இவனுக்கு போய் இருப்பு தாழ்பால உடைக்கிறேங்கிற. யாரை பார்த்து கேட்பான்? அனுதினமும் குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் உன்னை பத்தி. அப்ப பிசாசு வாழ்நாள் பூராவும், அதுதான் சொன்னேன், உன்னுடைய வாழ்நாள் பூராவும் உன்னை பின்தொடர்ந்து உன்னுடைய நிழலை காட்டிலும் அதிக நெருக்கமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறவன் பிசாசு. உன்னுடைய வாழ்நாள்ல உன் நிழலை காட்டிலும் அதிக நெருக்கமாய் உன்னை பின்தொடர்கிறவன் பிசாசு. அவன் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா வெண்கல கதவான் இருக்கிறான். புரியுதா? அப்போ இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீ இருதயத்தில் பெற்றுக்கொள்ளாததுக்கு சில பேருடைய மண்டைகள்லாம் இப்போ வேற வேற யோசனைகள் இருக்குது. ஆமாவா? இந்த வெண்கல கதவுங்கிறான். அது உடைக்கணும்னா நீ ஒருமனப்பட்டாதான் அந்த இடத்துல ஜெயம் வரும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஒருமனமே இல்லாம நீ சத்தியத்தை கேட்டாலும் சத்தியம் உனக்கு விளங்காது. ஆமாவா? இப்போ என்னோடு நீங்க அத்தனை பேர் ஒருமனப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒருமனம் இல்லைன்னா சத்தியத்தை நான் என்னதான் சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. அல்லேலூயா. என்னதான் வாஞ்சித்தாலும் இந்த ஜனங்க மாற மாட்டேன்றாங்களே. நான் வாஞ்சித்து சத்தியத்தை அதிகமாய் நான் உங்களிடத்துல பேசினாலும் ஒரு மனமா நீ என் கூட இல்லைன்னா, என் வார்த்தையோடு கூட இசைந்து என்னோடு கூட நீ பயணம் பண்ணலைன்னா இந்த சத்தியம் உனக்கு விருதாவா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்துல கூட அவன் என்ன வச்சிருக்கான்? ஒரு தடையை வச்சிருக்கிறான். அப்ப இந்த வெண்கல கதவு உடைக்கப்பட வேண்டுமானால் என் தேவனை நோக்கி நீ பார்க்கணும். அவரோடு கூட சார்ந்து இருக்கணும். உனக்கும் அவருக்கும் கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். நீ ஆண்டவர் நோக்கி பார்க்காம நீ கனெக்டிவிட்டி வேணும்னு கேட்டா என்ன இருக்காது? உனக்கு வருகிற ஆவிக்குரிய வரங்கள் தடைப்பட்டு நின்றுகிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் தெரிஞ்சுதான் பண்ணேன்னு ஆண்டுகிட்ட ஒத்துக்குவேன். தெரியாம பண்ணிட்டேன்னா தெரியாம பண்ணேன்னு ஆண்டுகிட்ட ஒத்துக்குவேன். ஒரு நாளும் ஆண்டவர் ஏமாத்த மாட்டேன். நிறைய பேர் தசம பாகத்துல ஏமாத்துறான். அல்லேலூயா. இப்போ வெண்கலுக்கு அது எங்க நிக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிறதுல நிற்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா எதினாலே என்னை, அல்லேலூயா, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரமா யாரு வஞ்சிக்கிறாங்களா? தேவனையே வஞ்சிக்கிறாங்க. எதுல வஞ்சிக்கிறாங்க? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அல்லேலூயா. எதுல வஞ்சிக்கிறாங்க? 3ஆம் வசனமா? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? பழைய ஏற்பாட்டுல கடைசி அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவரை எங்க வஞ்சிக்கிறாங்க? எதுல வஞ்சிக்கிறாங்க? 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 10ஆம் வசனமா? இல்ல 8. 8ஆ? வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்ன பண்ணீங்க? எதுல வஞ்சித்தீங்க? எதிலோ நாங்கள் உம்மை வஞ்சித்தோம் என்று என்கிறீர்கள். அல்லேலூயா. சில பேருக்கு கை வராது. அல்லேலூயா. 10,000 வாங்கும்போது 1000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருவேன். அல்லேலூயா. அதே 30,000 ஆச்சுன்னா 3000 கொடுக்கணுமே யோசிப்பான். எதுல வஞ்சித்தாங்க? காணிக்கை புதிய ஏற்பாட்டின் படி என்ன கிடையாது, அளவே கிடையாது. ஆனா நம்ம போறதெல்லாம் டங்கு காணிக்கை தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த டப்பாவில் போட்டு டங்குன்னு கேட்கும். அந்த டங்குன்னு கேட்குதுன்னு தான் இதை வாங்கி வச்சுக்கிறேன் நான். இப்போ டங்குன்னு காணிக்கை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. தன்சேகரன் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காணிக்கை பெட்டி அவர் தான் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த காணி பெட்டியை கொடுத்துட்டு உள்ள என்ன பண்ணாரு, ஒரு டவுல் போட்டு வச்சாரு. ஏன் பாஸ்டர் மெத்துன்னு இருக்கும் டவுல், ஏன் பாஸ்டர் போறீங்க? நம்ம ஆளுங்க காணிக்கு போடும்போது டங்குன்னு சவுண்டு கேட்குறாஞ்சா, அந்த சவுண்டு கேட்கக்கூடாது. அப்போ இன்னமும் சில்லறத்தனமா இருக்கிறாங்க நம்ம ஆளுங்கன்னு அர்த்தமாயிடும். அது தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன், டவுல் போட்டு வச்சுக்கிறேன். அல்லேலூயா. வச்சு முழுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் கூட நடக்குதா? நிஜமா தான். நான் என்னதான் டவுல் போட்டாலும் எடுக்கும் போது அப்படி இப்படி ஒதுங்கிருதா, போடும்போது டங்குன்னு கேட்டுருது. அதனால என்ன பண்ணிட்டேன், இதை வாங்கி வச்சிட்டேன். இதுல என்ன வராது, சவுண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட நம்ம மனம் மாறலன்னு வச்சுக்க, நாம கேட்கிற சத்தியம் நமக்கு அர்த்தம் இல்லாததா மாறிடும். அல்லேலூயா. காணிக்கு என்ன கிடையாது, அளவு கிடையாது. உன்னுடைய மன விருப்பத்தின்படி என்ன பண்ணலாம். ஒரு நாள் பார்க்குறேங்க, 50 காசு காயின் இருக்குதுங்க. 50 காசு செல்லாமல் போய் பல வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 பைசா காயின் எல்லாம் இருந்துக்குது. நாங்க என்ன பண்ணோம், நாங்க என்ன பாவம் பண்ணோம், எண்ணத்துல நாங்க வஞ்சிச்சிட்டோம், எண்ணத்துல ஆண்டவர் நாங்க ஏமாத்திட்டோம். இப்ப பிசாசு பார்த்து சொல்லலாம், பாத்தியா 20,000 சம்பளம் வாங்கிட்டு 500 ரூபா தசமாக கொண்டு போய் கொடுக்குறான் பாரு, இவனுக்காக உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போற. குற்றம் சாட்டுவான் பிசாசு. அல்லேலூயா. வெண்கல கதவு உடைக்கணுங்க. அதை உடைக்கிறதற்கு ஆண்டவருக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், உண்மையும் உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. ராத்திரி கூட வாசிச்சோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது, தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, இவன் மாத்திரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவனாய் அல்ல, இவனுக்கு பின்வருகிற தம்முடைய வீட்டாருக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் இதை சொல்லிக் கொடுப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. அந்த சாட்சி உனக்கு எனக்கு உண்டாகணையா? எதுல தெரியுமா? இவன் என்னுடைய சத்தியத்தை கேட்டு உண்மையும் உத்தமமாய் நடக்கிறான், ஒரு நாளும் அவன் எனக்கு விரோதமாய் எழும்பினதே இல்லை அப்படிங்கிற சாட்சி யார் கொடுக்கணும்? தேவன் கொடுக்கணும். அப்போ உனக்கு விரோதமாய் நிற்கிற வெண்கல கதவு உடைக்கப்படும். அல்லேலூயா. எப்போ உடைக்கப்படும்? அப்போ உடைக்கப்படும். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருந்து ஆசீர்வதிச்சிட்டாராம்? உன்னதத்திலிருந்தே ஆசீர்வதிச்சாராம். எபேசியர் 1:3 எபேசியர் 1:3 வாசிங்க. அதுல சொல்லி இருக்குது பாருங்க. எபேசியர் அப்போஸ்தலர் பவுல் எழுதின சுவிசேஷ நிருபம் எபேசியர் 1:3 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் நல்ல கவனிய உன்னதங்களிலேயே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதிச்சுட்டாரு. அது உன்னிடத்துல வந்து சேராம இருக்கிறதற்கு கர்த்தரை ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால வந்து சேரல. அல்லேலூயா. விளங்குச்சா? உங்களுக்கு வசனம் சரியா புரியுதாங்க? அல்லேலூயா. வசனம் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வசனத்தின் படி சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆயிற்று. அது ஏன் நமக்கு இன்னும் நிறைவேறல? அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற, நீ உபவாசம் பண்ற, நீ இன்னும் ஆலயத்துக்கு சரியா வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனா ஏமாத்துற. அல்லேலூயா. யாரை ஏமாத்துற? மனுஷனையா? இல்ல, ஆண்டவரையே ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. உன்னால முடியும் சரியா 8 மணிக்கு வர்றதுக்கு, உன்னால முடியும் சரியா 8 மணிக்கு வர்றதுக்கு, ஆனாலும் போத்திக்கிட்டு தூங்குற. 8 மணிக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு உன்னால முடியும். உபவாச ஜபத்துல கலந்துக்கிறதுக்கு உன்னால முடியும். காத்திருப்பு கூட்டத்தில் கடந்துக்கிறதுக்கு உன்னால முடியும். ஆனாலும் ஆண்டவர் ஏமாத்துற. எப்படி வரும் ஆசீர்வாதம்? அல்லேலூயா.
ஆனால் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. தசம பாகத்துல ஏமாத்துற, ஜெபிக்கிறதுல ஏமாத்துற. 1 மணி நேரமாவது என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? 1 மணி நேரமாவதுன்னு சரி ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுது. எவ்வளவு பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரம் தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று தான் தூக்கி இருக்குது. இப்ப ஜெபத்திலையும் ஏமாத்துற. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஜெபிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வரங்கள் உனக்குள்ள கிரியை செய்யாம போறதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய வார்த்தைகள் இங்க மதிக்கப்படாமல் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு தடையா நிற்கிறான். வெண்கல கதவை போல அவன் நிற்கிறான். அதை முறிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்கு முன்னாடி வச்சிருக்கணும். அவர் உனக்கு முன்னாடி போகணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வீட்டில இருந்து கிளம்புறாரு, மீட்டிங் அங்க நடக்குது. அல்லேலூயா. வீட்டில இருந்து இவர் கிளம்பும் போதே அங்க பிசாசு கிளம்பிருச்சு வீட்டுக்கு. அல்லேலூயா. இங்க கிளம்பும் போதே அங்க என்ன ஆகுது அப்படின்னா, யார் முன்னாடி போறா? இவருக்கு முன்பாக கர்த்தர் போகிறார், அங்க பிசாசு கிளம்பிட்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கரையில தான் இறங்கினாரு. பிசாசு ஓடி வந்தது. உன்னதமானுடைய தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குது, எங்களை இப்படி துன்புறுத்தவா என் வந்தீர்னு கேட்கிறான். அல்லேலூயா. விளங்குதாங்க? யார் இப்ப முன்னாடி போறது? தேவன் முன்னாடி போகிறார். யாருக்கு முன்பாக? உனக்கு முன்பாக. ஏன்? அங்க இருக்கிற வெண்கல கதவு உடைக்கப்படணும். உனக்கு தடையாய் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உனக்கு வந்து சேரணும். அப்படி சேரணும்னா நான் முன்னாடி போகணும். அதற்கு நீ என்னையே சார்ந்திருக்கணும். உங்க அப்பனாத்தால இல்ல. அப்பனி ஆத்தாலை சார்ந்திருந்தா உனக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வராது. விளங்குதா? சில பேருக்கு அவங்க வேலை தான் எல்லாம். அல்லேலூயா. சில பேருக்கு பணம் தான் எல்லாம். அல்லேலூயா. விளங்குதா? இவைகளை சார்ந்திருந்தா என்ன பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஏமாத்த கூடாது. 1, நீ ஆண்டவர் விட்டுட்டு வேற ஒன்ன சார்ந்து இருக்க கூடாது. 2, அல்லேலூயா. புரியுதாமா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரிலாம் சத்தம் வரும்போது நீங்க யாரும் ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கடுமையா பேசுறான் இந்த ஆளு. மாசத்துல முதல் வாரமே இவ்வளவு கடுமையா இல்ல. இருக்கிற ஃபேக்ட். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை தவிர வேற சத்தியம் கிடையாது. இந்த வசனத்துக்கு இதுதான் சத்தியம், வேற சத்தியம் இல்ல. நீ எங்க போனாலும் அதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தாலே நீங்க யாரு இயேசு கிறிஸ்துவான்னு கேட்கிற சந்ததியார் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்கள்லாம் யாரா இருக்கிறாங்க? இந்த சந்ததியார் யாரு? கள்ள போதகம், கள்ள கிறிஸ்தவன், கள்ள உபதேசி, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தல, கள்ள தீர்க்கதரிசி. இப்படி 5 விதமா சபையில கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நாசமா போயிடும். கள்ள தீர்க்கதரிசிகள் நிற்க முடியாது. கள்ள சகோதரர்கள் நிற்க முடியாது. வஞ்சிக்கிறவன் ஒருத்தரும் நிற்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ யாரை சார்ந்திருக்கனா? உன் வீட்டுக்காரனை சார்ந்திருந்தா உனக்கு ஆவிக்குரிய வரம் கிடைக்காது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் வராது. நீ கர்த்தரை சார்ந்திருக்கணும். நீ கர்த்தரை சார்ந்திருந்தாதான் அந்த ஆவிக்குரிய அதிகாரங்கள் உனக்குள்ளே வந்து சேரும். அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கர்த்தருக்கு ஆகினால ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரையே சார்ந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் உனக்கு முன்னே போய், அல்லேலூயா, அவர் உனக்கு முன்னே போய் வாசல்கள் திறந்து இருக்கணும். நீ இப்போ யாருக்கு மினிஸ்டர் மாதிரி தெரிவ? யூ ஆர் அ ஸ்பெஷல் பர்சன். அல்லேலூயா. நீ யாரு? ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். அல்லேலூயா.
அதான் பக்தம் பாடுனா, அல்லேலூயா அல்லேலூயா, நான் எதினால் விசேஷித்தவன், அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால், ஆமென் அல்லேலூயா. விளங்குதா? அப்போ இதனாலே அவன் விசேஷித்தவனா மாறுறான். அல்லேலூயா. நீ தேவனையே சார்ந்து அவருடைய சாராம்சமா நீ மாறும்போது உனக்கு முன்பாக அவர் போய் காரியங்களை வாங்கி பண்ணுவார். நீ எவனையும் சார்ந்திருக்க கூடாது, நீ எவளையும் சார்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா. விளங்குதா? அப்போ கொடியானது செடியில நிலைத்திருக்கணுமா இல்லையா? கொடியானது செடியில நிலைத்திருந்தால்தான். அல்லேலூயா. ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் சொல்ற கவனிங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி உண்டு, இருக்குதா? இருக்குது. ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அதை ஏன் வச்சாரு? அதை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை ஏன் வச்சாருன்னா, நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற பொழுது உனக்கு என்ன வந்துடுது? தன்னிச்சையா யோசிக்க ஆரம்பிக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் சுயநலமா யோசிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சுயநலமா வாழ்றதுக்கு காரணமும் அதுதான். அவன் தன்னிச்சையா யோசிக்கிறான், தனக்கு நன்மையானதை மட்டும் பார்க்கறான், தேவனுக்கு பிரியமானதை நான் பார்க்கறது இல்லை. ஆனா ஆண்டவர் விரும்பினாரு, இவன் என்ன மட்டுமே சார்ந்து இருக்கணும், நான் கொடுப்பேன் அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எப்படி இருந்தாரு? பிறக்கும்போது எப்படிங்க இருந்தாரு? மனுஷ சாயலா இருந்தாரா? ஆமாவா இல்லையா? ஆதாம் பிறக்கும், ஆதாமை ஆண்டவர் உண்டு பண்ணும்போது அவன் யாருடைய சாயல்ல இருந்தான்? யாருடைய சாயல்ல இருந்தான்? தேவனுடைய சாயல்ல இருந்தான். ஆண்டவருடைய சொல்லை மீறின போது அது குற்றம். மீறி நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான கனியை புசிக்கும் போது யாருடைய சாயல்ல மாறிட்டான்? மனுஷ சாயல்ல மாறிட்டான். அப்போ தேவ சாயலிருந்து மனுஷ சாயலை அவன் பெற்றுக்கொண்டான். எப்போ? கீழ்ப்படியாமையினாலே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாய் பிறந்தார். தேவனுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததினாலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அவர் தேவ சாயலானார். அல்லேலூயா. புரியுதாயா? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தேவ சாயலாய் நம்மை மாற்றும். தேவனை ஏமாத்துனா நீ மனுஷ சாயலா இருக்கிற. தேவனை ஏன் ஏமாத்துறனா, நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான கனியை புசித்த போது உனக்குள்ளே சுயம் வந்தது, உனக்குள்ளே சுயாதீனம் வரல. உனக்கு மட்டுமே நன்மை வரணும், உன் உள்ள மட்டுமே நல்லா இருக்கணும், உன் வீட்டுக்காரன் மட்டுமே நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி மட்டுமே நல்லா இருக்கணும். என்ன வந்துருச்சா? நான் மட்டுமே வசதியா இருக்கணும், எவனுக்கும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பது எது தெரியுமா? நீ அவரையே சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? நன்மை தீமை அறியத்தக்க கனி வச்சா இவன் புசிப்பான்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்ன சார்ந்திருக்கணும். மனுஷிகத்தை அவன் தன்னை சார்ந்து கொள்வான், மண்ணை சார்ந்து கொள்வான். என்ன சொல்வான்? மண்ணை சார்ந்து கொள்வான். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான்னு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனை ஆண்டவர் மகிமையின் சாயலாக உண்டாக்கினார். ஆனால் அவன் மண்ணின் சாயலுக்கு தான் போவேன்னு போனான். ஆகையினால்தான் இன்னமும் மண்ணை தோண்டி தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மண்ணை சார்ந்துதான் இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். புரியுதாங்க? உன் நெற்றி வேர்வையை சிந்தி நீ உன் பிழைப்ப நடத்திக்கணும். ஏர் உழவனும் விவசாயம் பண்ணி மண்ணிலிருந்து விளையதை தான் நீ திங்கணும். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? விஷயம் புரிஞ்சிருச்சா? எதனால இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்க வைக்கப்பட்டது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது.
இப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உனக்குள்ள வரும் பொழுது நீ மனுஷ சாயலா இருக்க மாட்டே, தேவ சாயலா மாறிடுவ. அப்படி நீ மாறக்கூடாதுன்னு தான் உன்னை குற்றப்படுத்தும்படி பிசாசு உனக்கு முன்னாடி நின்று உன்னை குறிச்சு அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன்தான் வெண்கல கதவு, அவன்தான் இருப்பு தாழ்ப்பாள். உன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் பயணத்தை தடை பண்ணுகிற தாழ்ப்பால் அவன்தான். உன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் கதவை திறக்க விடாதபடி நிற்கிறவ இருப்பு தாழ்ப்பால் அவன்தான். ஹல்லேலூயா. அவனை முறிக்கணும்னா நீ அவரை சார்ந்திருக்கணும். அப்போ அவர் உனக்கு முன்னே போய் அந்த கோணலான பாம்பை தம்முடைய குதிங்காலில் நசுக்கி கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதைத்தான் சிலுவையில் ஆண்டவர் செஞ்சார். இப்ப நீயும் நானும் அதை செய்யணும். ஹல்லேலூயா. இப்ப இருப்பு தாழ்ப்பால் எதுன்னு ஆவிக்குரிய விஷயத்துல புரிஞ்சிருச்சா? ஹலோ, புரிஞ்சுதா? அப்ப யோசிப்பீங்களா? கண்களை மூடி தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு வந்த செய்தி அநேகம். ஒரு நாள் கூட முழுசா எல்லா வசனத்தையும் சொல்லி முடிக்க முடியல, நேரம் இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. எங்களுக்கு